சென்னையில் அதிமுக சார்பில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மகளிர் அணி சார்பில் மகளிர் தினம் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் மகளிர் அணி செயலாளரும் அமைச்சருமான கோகுலேந்திரா, அமைச்சர் வளர்மதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கோகுலேந்திரா, அதிமுக ஆட்சிக் காலத்தில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு திட்டங்களை பெண்களுக்காக கொடுத்தது போல உள்ளாட்சியிலும் தேர்தலில் 50% பெண்களுக்கு முன்னுரிமை அளித்து வாக்களிக்க வேண்டும், வாய்ப்பளிக்க வேண்டும், போட்டியிட வேண்டும் என்ற சட்டத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்ததற்கு இந்த நேரத்திலே கழக மகளிர் அணி சார்பாக கோடான கோடி நன்றிகளை அம்மா அவர்களுடைய பொற்பாதங்களிலே சமர்ப்பிக்கின்றோம். திருச்சியில் ரயில்வே பெண் காவலர்களுக்கான பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அக்ஷயா. சர்வதேச மகளிர் தினம் நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருச்சியில் ரயில்வே துறையில் பணிபுரியும் பெண் காவலர்களுக்கான ஒரு நாள் பயிற்சி பட்டறை நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து கொண்டே பேசலாம். இங்கு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பெண் காவலர்கள் இந்த பயிற்சி பட்டறையில் பங்கேற்றுள்ளனர். கிட்டத்தட்ட 19 மாவட்டங்களிலிருந்து பெண் காவலர்கள் இங்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர். அவர்களுக்கு அவர்களுடைய மனப்பாங்கை வளர்த்துக் கொள்ளும் அளவிற்கான பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்கு விளையாட்டுகளும் இங்கு அவர்களுக்காக நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது நம்மிடையே திருச்சி இருப்பு பாதை காவல் கண்காணிப்பாளர் திருமதி ஆணி விஜயா நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். எதுக்காக, என்ன நோக்கத்தோட இந்த நிகழ்ச்சிகளை நடத்துறீங்க? என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் இவங்களுக்காக இன்னைக்கு வழங்கப்படுது? முதல்ல இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாருக்கும் இந்த ஹாப்பி விமென்ஸ் டே, விமென்ஸ் செலிப்ரேஷன் என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எங்கள் திருச்சி ரயில்வே போலீஸ் டிஸ்ட்ரிக்டில் விமென்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு 194 பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் ஒரு ரிட்ரீட் மாதிரி, ஒரு புத்துணர்வு நிகழ்ச்சி மாதிரி அவங்களுக்கு அவங்க யார், அவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிந்து கொண்டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ப்ளஸ் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இதை வந்து கொண்டு வரதுக்காக இந்த வந்து வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராம் எங்கள் அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் திருமதி ஸ்ரீ லக்ஷ்மி பிரசாத் IPS அவர்கள் இன்னோவேஷனில் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் நடக்கிறது. சிறப்பாக காலையில் 6 மணிக்கு போல் நாங்கள் வந்து யோகா மெடிடேஷனோடு ஆரம்பிச்சிருக்கோம். அதை தொடர்ந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் த்ரூ டிஸ்கஷன்ஸ், இன்டராக்டிவ் செஷன்ஸ் மூலமாக நடக்கிறது. மேலும் மதியம் மேலே போல் பாரம்பரிய உணவு, இயற்கை உணவு மற்றும் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ப்ளஸ் மியூசிக் தெரப்பி இது அனைத்தும் இந்த ப்ரோக்ராமில் அமையும். எல்லாரும் இது வரைக்கும் ஒரு நல்ல சந்தோஷமான வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இது மேலும் மேலும் சந்தோஷப்பட்டு எல்லா விமனுக்கும் அவங்க வாழ்க்கையை வந்து மேன்மைப்படுத்தி ஒரு நல்ல முறையில் நடத்துவதற்கு இது உதவும் என்று நம்புகிறோம். தகவல்களுக்கு நன்றி. இவங்க சொன்ன மாதிரியே, அதாவது மகளிர் தினத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள், பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் பல இடங்களில் நடைபெற்று வருகிறது. ஆனால் இது போன்று பெண் காவலர்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்திருப்பது பெரும் வரவேற்பை இவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து அக்ஷயா.